மக்களே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீ வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் ஊர் வடலூரில் 155வது தைப்பூச ஜோதி தரிசனம். வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதான் ஆர்ச்சி. இது வந்து ஆர்ச்சிக்கு வெளியில் வந்து புஷ்வானம் போகிற மாதிரியும், வாழை மரம் வந்து வாழைப்பழம் பழுத்து குழச்சிருக்கிற மாதிரியும் ஆர்ச் வச்சுருக்காங்க. சீரியல் லைட்டில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நைட்டில் பார்க்குறப்ப சூப்பராக இருந்துச்சு. 2 சைடும் வச்சுருக்காங்க. ஆர்ச்சிக்கு 2 சைடும் வெளியில் இதோ பாருங்கள், 2 சைடும் வச்சுருக்காங்க. நிறையா கடத்தரவுலாம் இருந்தது. இங்கே மட்டும்தான் ஜோதி வந்து ஏற்றுறவங்க யாரும் தெரியாது. கை மட்டும்தான் தெரியும். வெள்ளை துணியால் மூடியிருப்பாங்க. வேறு எந்த கோயிலும் அப்படி இருக்காது. வடலூர் தைப்பூச கோயிலில் மட்டும்தான் ஜோதி ஏற்றுறவங்க வந்து ஆள் யாருன்னு தெரியாது. ஜோதி மட்டும்தான் தெரியும். இன்றைக்கி ஒரு நாள் தான், அதான் நேற்று ஒரு நாள் தான் எல்லா திரையும் விளக்கிட்டு ஜோதி ஏற்றுவாங்க. எல்லா ஊர்லேருந்து மக்கள் வருவாங்க. 1 லட்சமா 2 லட்சம் பேர் மக்கள் வருவாங்க. இதுதான் பாருங்கள் நைட் லேம்ப்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். கடத்தரு நிறையா இருந்தது, சூப்பராக இருந்தது. இதெல்லாம் 100 150 ரூபா அதுக்கு மாதிரி விற்கிறாங்க. இது நல்லா இருந்தது. ஆனால் சூப்பராக ஹேண்ட்மேட் தான், சூப்பராக செஞ்சுருக்காங்க பாருங்கள். ஹார்ட்டு அது மாதிரிலாம் 150 ரூபாலேருந்து இருக்குது, 100 ரூபாலேருந்து இருக்குது. அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். மக்களே புதுசாக பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். இதுதான் பொம்மை பாருங்கள். இது வந்து கில்டர் ஷீட்டில் செஞ்சுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு பொம்மையும் எப்படி இருக்குது பாருங்கள். இது 100 ரூபா. நான் ஒன்று வாங்கினேன். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். அழகாக இருக்குது பாருங்கள். நிறையா பசங்க இதுதான் வாங்கினாங்க. இது கொஞ்ச நேரத்துலேயே தீர்ந்து போயிடுச்சு. இது எப்படி செஞ்சுருக்காங்க பாருங்கள். விதமாக பொம்மையை வச்சு அடியில் ஒரு டப்பா இருக்குது, அதை வச்சு தான் செஞ்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், லேடிஸ்க்காக ட்ரெஸ்ஸு பாருங்கள். இது 100 ரூபா தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது கிளிக்குண்டு. இது 50 ரூபாவில் இருக்குது. 50 ரூபா தான் இது. 100 ரூபாவில் இருக்குது. 100 ரூபா சொல்லுவாங்க, 50 ரூபா 75 ரூபா கேட்டால் தருவாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரிஜினல் கிளி உள்ளே இருக்கிற மாதிரி. இது வந்து பாதாம்பால், ரோஸ் மில்க்கு எல்லாமே இருக்குது. இது 50 ரூபா. அப்புறம் செரி பழம் இருந்தது, எல்லாமே இருந்தது. வீட்டுக்கு தேவையானது சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் இருந்தது. ஜென்ஸுக்கு பெல்ட்டு, கண்ணாடி எல்லாமே இருந்தது. பீங்காஞ்சாடி கூட எல்லாமே விதவிதமாக இருந்தது. என்னென்ன வேணுமோ அத்தனையும். இந்த குங்குமம் பாருங்கள் லேடிஸ்க்கு. இந்த கப்பு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த குங்குமம் போட்டு கொடுப்பாங்களா, அந்த பவுல் எவ்வளோ அழகாக இருக்குது. டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நார்த் சைடு தான் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்புறம் சாமி படம் நிறையா இருந்தது. எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு வந்திருந்தீங்க, ஜோதியை பார்த்தீங்க, கடத்தரை பார்த்தீங்க, என்னென்ன வாங்கினீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சாமி படம் பாருங்கள். இது பூ பாருங்கள். நிறைய ஏகப்பட்ட கடத்தர் இருந்தது. அது என்ன ஒன்றுனா வரிசையாக வைக்கல. கண்ணாப்பனான்னு இந்த ராட்டினம்லாம் நிறையா இருந்தது. ஆனால் கண்ணாப்பனான்னு போட்டு வச்சுருக்காங்க, அதுதான் பிடிக்கல. அவ்வளோ கடை. இந்த ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.